தற்பெருமை பேசுவது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம். அக்பர் ஒரு முறை அரசவையில் இருந்தபோது அங்கிருந்த அமைச்சர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். இந்த உலகிலேயே நான் பெரியவனா அல்லது கடவுள் பெரியவனா என்று எனக்குள் ஒரு ஐயம் எழுந்துள்ளது. தகுந்த காரணங்களோடு அந்த ஐயத்தை நீங்கள் தான் போக்க வேண்டும் என்று கூறினார். கண்டிப்பாக மன்னரை விட கடவுள்தான் பெரியவர் என்பது அங்கிருந்த அனைத்து அமைச்சர்களுக்கும் புரியும். ஆனால் அதை மன்னரிடம் கூறுவது எப்படி என்று அனைவரும் மௌனம் காத்தார்கள். அறிவில் சிறந்த பீர்பால் மட்டும் எழுந்து நின்றார். மன்னர் அந்த பீர்பாலை பார்த்து, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கூறலாம் என்று கூறினார். பீர்பால் மன்னரை பார்த்து கூறினார், மன்னா, இதில் என்ன சந்தேகம் வேண்டியிருக்கிறது? கண்டிப்பாக கடவுளை விட நீங்கள் தான் பெரியவர் என்று கூறினார். இந்த பதிலை கேட்ட மன்னருக்கு ஒருபுறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு புறம் அதன் காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினார். இதற்கான காரணத்தை நீங்களே கூறுங்கள் என்று பீர்பாலை நோக்கி அக்பர் கேட்டார். வேந்தரே, என்னை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் இருந்து என்னை வேறு நாட்டிற்கு நாடு கடத்த முடியும். ஆனால் கடவுளால் அப்படி என்னை நாடு கடத்த முடியாதே என்று கூறினார். நீர் சொல்வது எனக்கு ஒன்றும் புரியவில்லை, விளக்கமாக கூறுங்கள் என்று மன்னர் கேட்டார். பீர்பால் மீண்டும் கூறினார், உங்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட பகுதி உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல. இந்த உலகம் மட்டுமல்ல, 7 உலகமும் அவருக்கு சொந்தம். அப்படி இருக்கும்போது அவரால் எப்படி என்னை அவருடைய நாட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும்? எங்கு என்னை நாடு கடத்தினாலும் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிக்குள் தானே நான் சுற்றி வருவேன் என்று பீர்பால் கேட்டார். இதை கேட்ட மன்னர் பீர்பால் தனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டார் என்பதை உணர்ந்தார். தான் ஒரு தவறான கேள்வியை கேட்டுவிட்டோம் என்பதையும் உணர்ந்து கொண்டார்.